யோபுவனுடைய அனுபவங்கள், யோபுவனுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு. இது எப்படி இருக்குது? அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். இப்போ இந்த வார்த்தையை யோபு எந்த நிலையில் சொல்கிறாரு பாருங்க. பெரிய வியாதி, சோரி சிறங்கு ஓடெடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிற டைம் சிச்சுவேஷன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இதில் எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுமா? கோல்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்ல இல்லையா? தங்கம் இப்போ எல்லாரும் தங்கம்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்கும் பயம் இல்லை, அதுதானே? ஏன்னா தங்கம் எங்கேயோ போயிடுச்சு. கோல்டு, அந்த கோல்டு தான் சொல்கிறாரு, அது விலையேறப்பட்டது. நான் பொன்னாக விளங்குவேன். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சோதனைகளை முடித்து நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். யூ மஸ்ட் பிகம் அ கோல்டு ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் ஆஃப் யுவர் டெஸ்ட். உங்களுடைய சோதனைகளை நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும். இந்த மனிதன் கிட்டத்தட்ட இந்த யோபு வாழ்ந்தது எங்கேன்னு தேடும் பொழுது இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ வம்சத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால் யோபுவும் ஒரு ஏதோமியனாக இருக்கலாம் என்று சஜஷன் இருக்கிறது. யோபு ஒரு ஏதோமியனாக இருக்கிறான். ஏதோமியன் யார்? அவன் ஏதோமியன் யார் சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஏசா ஒரு ஏதோமியன். அப்போ யோபு இந்த வம்சத்தில் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருக்குது. ஆபிரகாமுக்கு பின்னாடி தான் யோபு வாழ்ந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட கிமு 1800 ஆண்டு காலம் யோபு வாழ்ந்த ஊர் இப்போ இருக்க சீரியாவாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம். இன்னும் யாராலையும் சரியாக உறுதியாக சொல்ல முடியல. யோபு வாழ்ந்த ஊர் சீரியா, ஜோர்டான், இல்லைன்னா ஏதோ. ஏன்னா இந்த ஜோர்டானியர்களும் சீரியர்களும் இவர்களுடைய மூதாதையர்கள் ஏதோமியர்களாக இருக்கிறார்கள். அதனால யோபுவும் ஒரு ஏதோமியனாக இருக்கலாம் என்றுதான் ஒரு சஜஷன் இருக்குது. சஜஷன் எடுத்தோன்னா ஒரு அபிப்பிராயம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாடி பொண்ணா விளங்காம தகர டப்பாவா போனவங்க எவ்வளவு இருக்கிறாங்க. அது புரியுதா? பொன்னை ஒப்பிட்டு தகர டப்பாவை நாம ஒப்பிட்டு பார்ப்போமே. கோல்டு வேஸ் டின். இந்த தகர டப்பாவுக்கு டின்னு பேர் ஆங்கிலத்தில், டின். இந்த ரெண்டுக்கு என்ன வேல்யூ இருக்குது? கோல்டுக்கு எப்பவுமே வேல்யூ. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே அவன் சோதனைகளை ஜெயித்து பொன்னாக அவன் விளங்க வேண்டும். இது நீங்கள் செய்யணும், நான் செய்யணும். ஆண்டவர் உங்களை ஒரு கோல்டாக பார்க்குறாரு. ஹீ இஸ் அ கோல்டு, ஷீ இஸ் அ கோல்டு, ஐ எம் அ கோல்டு. இப்படி ஆல் ஆர் கோல்டு, ஆல் ஆர் பிகமிங் கோல்டு. பொன்னாக விளங்குவேன். இந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய வியாதியில் இருந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாரு. மனைவி ஒரு சைடில் கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான். சிலவங்களுக்கு அப்படி கிடைக்கும், என்ன பண்ணுறதுக்கு? அதையும் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். ஆனால் யோபுடைய விசுவாசம் என்ன செய்யவில்லை? தளரவில்லை. நீ ஏண்டா ஓட்டெடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்க? உன் ஆண்டவரை 4 திட்டிட்டு 4 கடி கடிச்சிட்டு ஜீவனை அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம பாஷையில் சொல்கிற பிரகாரம் எப்படி சேர்த்து போயா? இவ்வளோ பெரிய வியாதி வந்திருக்கு, சொரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிறீங்க. மொத்தத்தில் இந்த சொறிகளும் சிறந்துகளும் வரும்போது அதிலேருந்து தண்ணி வரும், அதிலேருந்து பேட் ஸ்மெல்லும் வரும். எல்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம். உடம்புல அப்படிப்பட்ட அது கொஞ்சம் கொடூரமான வியாதி தான் அது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் யோபு தளரவே இல்லையே. யோபு தளரவில்லை, யோபு மனம் தளரவில்லை. அவர் என்னை சோதிக்கிறார், சோதிக்கட்டும். கர்த்தர் சோதிக்கிறதுலேயும் கில்லாடி. அவருடைய பிள்ளைங்களை, விசுவாசிகளுக்கு சில சோதனை அப்படிங்கிறத கட்டை வச்சிருப்பாரு. கட்டு அது உங்கள் தலையிலையும் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். என் தலையிலையும் இருக்குது, உங்கள் எல்லாருடைய தலையிலும் சோதனை என்கிற ஒரு கட்டு. இப்போ தெரியலன்னா அடுத்த 30 வயசில் தெரியும், அடுத்த 30 வயசில் தெரியலன்னா 40 தெரியும். அப்படி ஏதாவது ஒரு வேலைகள் அது வெளிப்படும். ஆனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சோதிங்க, உங்கள் சோதனையை முடிச்சுட்டு நான் பொண்ணாக மாறுவேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஸோ யோபு அவ்வளவு மரணக்கட்டுகளிலும் அவ்வளவு பெரிய வியாதிகளிலும் மனைவியினுடைய கிண்டல் பரிகாசங்களிலும்
தன்னை தேவனுக்கு முன்பாக ஒரு கோல்டாக நிறுத்தி கொண்டார். யோபுவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எலிப்பாசு, பில்தாத்து, சூவாகா, இன்னொருத்தருக்கு பேர் வந்து எலிஹு. இவங்க எல்லாம் வந்து யோபுவுக்கு ஆதரவு சொல்கிறாங்க. யோபுவை சில இடங்களில் கடிஞ்சு பேசுகிறாங்க. அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனாலும் யோபு மனம் தளராமல், யோபுனுடைய மனம் தேவனையே சார்ந்து இருந்தது. நான் பொண்ணா விளங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த கோல்டாக மாறணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். இல்லை, விசுவாசத்தில் கொஞ்சம் பொறுமை வேணும். எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வேணும், கொஞ்சம் பொறுமை வேணும். அப்போ தான் கோல்டாக நம்ம விளங்க முடியும். இப்போ யோபுனுடைய அந்த நடக்கைகளுக்கு பற்றி அவரே சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கிட்ட பேசும்போது அவரே பேசுகிறாரு. பாருங்கள், 11வது வசனம் பாருங்கள். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. என் கால் அப்படின்னா என்னுடைய நடக்கை, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன் அப்படின்னு. அப்போ இது ஒரு டெஸ்ட் அப்படின்னு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார் யோபு. ஆனால் யோபுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பெரிய வியாதியை கொடுத்து யோபுவை டெஸ்ட் பண்ணுறான் என்கிறது ரெண்டு பேருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? ஒன்று சாத்தானுக்கு தெரியும், இன்னொன்று தேவனுக்கு தெரியும். ஆனால் யோபுவுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டெஸ்ட்டை அவர் கரெக்டாக எடுத்துக்கிட்டார்.